வணக்கம் நண்பர்களே. ரொம்ப 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 நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஸோ பெரிய கேப் ஆயிடுச்சு, மன்னிச்சிருங்க. ரியலி சாரி. இனிமே நம்மளால வீடியோ கன்சிஸ்டண்டா கொடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்துச்சு. ஸோ இந்த நம்பிக்கை இருந்ததுனால நான் திருப்பி இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இத்தனை காலம் வீடியோஸ் வரலனா கூட நம்ம சேனல்ல நம்ம கூட இந்த ஜேர்னில இருந்தவங்க இன்னும் போகாம நீங்கலாம் இருக்கீங்க. அதுக்காக ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு நான் வந்து வளவளன்னு பேசாம கிறிஸ்பா வந்து டாபிக் குள்ள போயிடலாம். நம்ம மகிழா சம்மன் சேவிங்ஸ் சர்டிபிகேட் ஸ்கீம் அப்படின்னு ஒண்ணு நான் பார்த்தேன். நம்ம யூனியன் பட்ஜெட் 23ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஸ்கீம். ஸோ ஆக்சுவலி இது ஒரு ஸ்மால் சேவிங் ஸ்கீம் தான். பட் இந்த சேவிங் ஸ்கீம்ல ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் குவார்ட்டர்லி. 7.5% இன்ட்ரெஸ்ட் அது வந்து குவார்ட்டர்லி காம்பவுண்டட் செய்யப்படுது. ஸோ இந்த ஸ்கீமை யூஸ் பண்ணி உங்களுக்கு குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு ப்ராக்டிக்கலா கொஞ்சம் காட்டலாங்கிறதுக்காக இந்த வீடியோ. ஸோ எவ்வளோ கிறிஸ்பா முடியுமோ அவ்வளோ கிறிஸ்பா நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஸோ ஒரு பிரீஃப் இந்த ஸ்கீம் பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, மகிழா சம்மன் சேவிங் சர்டிபிகேட் அப்படிங்கிறது விமென்காக ஒரு ஸ்கீம். ஸோ இது வந்து நீங்க குழந்தையா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. குழந்தையோ முதியவரோ வயதினரோ நீங்க எந்த வயதுடைய விமனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ஸ்கீம்ல வந்து நீங்க என்ரோல் பண்ணலாம். யூஆர் எலிஜிபிள். இது வந்து ஏப்ரல் 2023ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. மார்ச் 2025 வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து ஆக்சுவலி ஓப்பன்ல இருக்கும். ஸோ இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது 10,000 ரூபாய் போடலாம். மேக்சிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் போடலாம். 7.5% இன்ட்ரெஸ்ட்ங்கிறது கம்பேர்ட் டு எஃப்டி இன்ட்ரெஸ்ட், பேங்க் எஃப்டி இன்ட்ரெஸ்ட் விட கொஞ்சம் அதிகம் தான். அது 4 டைம்ஸ் குவார்ட்டர்லி காம்பவுண்டிங்கிறப்ப 4 டைம்ஸ் காம்பவுண்ட் செய்யப்படுது ஒரு வருஷத்துக்கு. அந்த காம்பவுண்டிங்னா என்னங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மிகுதியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னோம். பட் நிறைய ஸ்கீம்ஸ் நான் ஒருத்தியே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்கீம்ல போய் இப்போ என்ரோல் பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்ரோல் பண்ணும்போது நான் ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்கீம் ஓபன் பண்ணிட்டேன். ஒரு 3 மாத இடைவெளிக்கு அப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஒரு அமௌண்ட் போட்டு திருப்பி இதே ஸ்கீமை ஓபன் பண்ணலாம். திரும்பி 3 மாத இடைவெளிக்கு அப்புறம் திரும்பி ஓபன் பண்ணலாம். ஸோ ஒரு வாட்டி ஒரு ஸ்கீம்ல நான் ஒன் டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். பட் என்னோட பேர்லயே நான் மல்டிபிள் ஸ்கீம்ஸ் வந்து என்ரோல் செய்யலாம். அதுக்கு அலௌடு. 2 வருஷம் தான் டென்யூர். ஸோ ஷார்ட் பீரியட் தான். ஸோ இந்த ஸ்கீமோட பேசிக் பர்பஸ் பாத்தீங்கன்னா, விமென்க்கு வந்து ஒரு சேவிங்ஸ் ஹேபிட் வரணும். முக்கியமா ரூரல் ஹவுஸ் ஹோல்ட் விமென்லாம் வந்து அந்த சேவிங்ஸ் ஹேபிட் அவங்க நேம்ல வரணும் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு இன்க்ளூஷன் பேஸ்ட் இனிஷியேட்டிவ் தான் இந்த ஸ்கீம். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் கான்செப்ட், இந்த வீடியோட ஆக்சுவல் கான்செப்ட் குள்ள போயிடலாம். ஸோ இந்த ஸ்கீம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய வெப்சைட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. வேற ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா அந்த ஸ்கீம் பத்தி தெரியணும் அப்படின்னா நீங்க தாராளமா எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் சொல்றேன். ஸோ இப்போ ஆக்சுவல் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, காம்பவுண்டிங்னா என்ன, 7.5% காம்பவுண்டிங். இப்ப டாக்ஸ் டிடக்ஷன் பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு ஸ்கீம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 40,000 ரூபாய்க்கு மேல போறப்பதான் உங்களுக்கு டாக்ஸ் எல்லாம் வந்து அப்ளிகபிள். இந்த ஸ்கீம்ல கால்குலேஷன் பார்ட் நான் சொல்றேன். பட் உங்களுக்கு மேக்சிமம் இன்ட்ரெஸ்டே 32,000 ரூபாய் தான் வரும். 2 லட்சம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்க போற இன்ட்ரெஸ்ட் 32,000. ஸோ அதனால உங்களுக்கு டிடிஎஸ் வந்து டிடக்ட் ஆகாது. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்? ஸோ பேசிக்கா பெர் ஆனம் இப்போ நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல 100 ரூபாய் போடுறேன். 10% இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 2 வருஷத்துக்கு நான் போடுறேன். ஓகேவா? இதான் கான்செப்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்னு பாத்தீங்கன்னா 10% ஆன் 100 ருபீஸ். 10 ரூபாங்கிறது என்னோட இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னோட மெச்சூர்ட் சம் வந்து 110 ருபீஸ். இன்ட்ரெஸ்ட் பிளஸ் பிரின்சிபல். இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் ரெண்டுல எனக்கு அப்ப 110 ருபீஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வருஷம் நான் என்ன பண்றேன், திருப்பி 2 வருஷம் இல்லையா டென்யூர். ஸோ நான் திருப்பி காம்பவுண்டிங் போறேன். திருப்பி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல வரேன். அப்ப 2வது வருஷம் எடுக்கும் போது திரும்பி 10% ஆன் 100 ரூபாய் எடுக்க மாட்டோம். இப்ப 110 ரூபாயில நம்ம 10% எடுப்போம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு
இன்ட்ரெஸ்ட் வந்து 11 ரூபாய் வரும். ஸோ டோட்டலா 2வது வருஷத்துல 110 பிளஸ் 11 ரூபாய் 121 ரூபாங்கிறது உங்க மெச்சூரிட்டி சம். ஸோ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் per annum basis. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி காம்பவுண்ட் செய்தா இந்த மாதிரி கால்குலேட் செய்வோம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட பியூட்டியே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி, எந்த இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் சரி, வெறும் இனிஷியல் பிரின்சிபல்லையே இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி ஆட் ஆகாம பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இயர் ஆன் இயர் ஒரு மந்த்லி ஆன் மந்த்லி பேசிஸ் எவ்வளவு தடவை காம்பவுண்ட் செய்யறோமோ அதை பொறுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆயிட்டே போகும். அதனால நார்மல் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனை விட இது கொஞ்சம் உங்களுக்கு மிகுதியா வரும். ஸோ இப்ப நீங்க வந்து மகிழா சம்மன் சேவிங் ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் போங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் 2 லட்சம் ரூபாவே மேக்சிமம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு குவார்டர்லி காம்பவுண்ட், அதாவது 4 டைம்ஸ், ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி காம்பவுண்ட் செய்யப்படும். குவார்டர்லிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஒரு வருஷத்துக்கு Q1, Q2, Q3, Q4 4 குவார்டர்ஸ் இருக்கு. ஸோ 4 வாட்டி காம்பவுண்ட் செய்யப்படும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு 7.5% டிவைடட் பை 4. அப்ப நீங்க ஒரு வாட்டி காம்பவுண்ட் செய்யும் போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா 1.875% இன்ட்ரெஸ்ட். ஸோ 1.875%ங்கிறது 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இந்த இன்ட்ரெஸ்ட் சதவீதத்துல நடந்து அது வந்து உங்க பிரின்சிபல் கூட ஆட் ஆயிட்டே போகி அதுல அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வந்து ஃபைனலா உங்க மெச்சூரிட்டி அமௌண்ட் பெர் ஆனம் அண்ட் 2 இயர்ஸ் கழிச்சு வரும். இல்லனா இதை நீங்க சிம்பிளா கால்குலேட் பண்ணலாம். இப்ப உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டிங்க்கு நிறைய கால்குலேட்டர்ஸ்லாம் இருக்கு ஆன்லைன்ல, நீங்க போய் ஈஸியா பண்ணி பார்த்துடலாம். பட் ஒர்க்கிங் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லித்தரேன். ஸோ இப்ப ஃபியூச்சர் அமௌண்ட் ஏங்கிறது ஃபியூச்சர் அமௌண்ட்னு வச்சுக்கிட்டோம்னா, பிங்கிறது பிரின்சிபல், நீங்க போடுற பிரின்சிபல் வந்து 2 லட்சம் ரூபாய். ஒரு சிம்பிளான ஃபார்முலா 1 பிளஸ் ஐ இன்ட்ரெஸ்ட்ங்கிறது 7.5%. எப்பயுமே நம்ம இன்ட்ரெஸ்ட் ஒரு ஃபார்முலால சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது அது டெசிமல்ல கன்வெர்ட் பண்ணிடணும். ஸோ 7.5% டிவைடட் பை 100. ஸோ 0.075% or 0.075 டிவைடட் பை எத்தனை வாட்டி நம்ம காம்பவுண்ட் பண்ண போறோம். ஒரு வருஷத்துல 4 வாட்டி நம்ம காம்பவுண்ட் செய்ய போறோம். ஸோ இது வந்து ஒரு தனி கால்குலேஷன். அதுக்கப்புறம் 1 பிளஸ் டு த பவர், இப்போ வந்து டு த பவர் ஆஃப் எத்தனை வாட்டி காம்பவுண்ட் செய்யறோம், 4 வாட்டி. எத்தனை வருஷத்துக்கு இந்த காம்பவுண்டிங், இந்த பிளானோட டென்யூர் பாத்தீங்கன்னா 2 வருஷம். ஸோ இப்படிதான் நீங்க கம்ப்யூட் பண்ணணும் மல்டிபிள் பீரியட் காம்பவுண்டிங்க்கு. இப்போ சிங்கிள் பீரியட்னா நான் போன ஸ்லைட்ல காமிச்ச மாதிரி ஈஸியா கால்குலேட் செய்திடலாம். இது வந்து உங்களுக்கு ஒரே வருஷத்துல நிறைய வாட்டி காம்பவுண்டிங் செய்யறாங்கன்னா நீங்க இந்த முறையில கால்குலேட் செஞ்சு பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த என்டையர் இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா, இந்த என்டையர் பிராக்கெட்டை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.160 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். அது கூட நீங்க 2 லட்சம் ரூபாய மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2,32,000 ரூபாய் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு 2 வருஷம் கழிச்சு நீங்க 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த பர்டிகுலர் சேவிங் ஸ்கீம்ல வரப்போற இந்த பர்டிகுலர் சேவிங் ஸ்கீம்ல வரப்போற அமௌண்ட். ஸோ இப்படிதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் செய்யணும். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஒர்க்கிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.